ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வெட்னஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். பேங்கிள்ஸ் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். அதனால் வந்து இப்போ இந்த பீட்ஸுமே பிரேஸ்லெட்டையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்களா, இது வரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பிக்சர்லாம் அனுப்பி எந்த டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு, நான் ஆல்ரெடி வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பீட்ஸை வச்சு ஒரு பிரேஸ்லெட் செஞ்சு அதையும் சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற இது பீட்ஸில் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பட்டர்ஃப்ளை இதே வந்து கலர் கலராக கொடுத்து விட்டுட்டேன். ஒரு ஒரு கலரோ ஒரு ஒரு இதில் வந்து சும்மா 7 இயர்ஸ் பாப்பாவுக்கு தானே, ஸோ அதனால் வந்து ரொம்ப த்ரெட் எடுக்காமல் அந்த ஒரு 13 பீட்ஸ் மட்டும் போடுற அளவுக்கு லிமிட்டடாக எடுத்துக்கிட்டேன். அதுவே போதும். ஏன்னா அதை வந்து நம்ம அந்த எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம போட போட அது வந்து இதுவாகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக வந்துடும். ஒரு 20 பீட்ஸ் எல்லாம் போட்டாக்கா, பெரியவங்களுக்குன்னா நம்ம ஒரு 20 பீட்ஸ் போடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இது தேவையில்லை. ஒரு 13 இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் போட்டுட்டு அந்த நாட் போடும்போது தான் நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துலேயும் டபுள் சைடு நாட் போடுவோம் பார்த்திங்களா, அப்படி போட்டால் அது வந்து கீழே விழுந்துடும். அதாவது சின்ன பசங்க அறுத்து போட்டுருவாங்க. அது சீக்கிரமாக வந்து அந்த நாட்டும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளார அந்த த்ரெட்டை வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து போடணும் நம்ம. அப்போ தான் வந்து அது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இழுத்தாலும் அது வந்து வராமல் இருக்கும். ஸோ எனக்கே பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு பிரேஸ்லெட் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். சரி அப்படியே அவங்களும் செய்யும்போது எனக்கு ஒரு 20 வந்தது. ஸோ 20 பீட்ஸ் போட்டு நான் எனக்கு செஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ரவுண்ட் பீட்ஸில் தான் போட்டிருக்கேன். இது என்ன டிசைனாக இருக்கிறதுனால எது வேணால் நம்ம செஞ்சு போட்டுக்கலான்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் இருக்குது. ஒன்லி பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லை, அந்த ரவுண்ட்லேயே இன்னொன்று டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஸ்டாரில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 10 இது வந்து மாடல்ஸ் அதுலேயே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது வரைக்கும் எவ்வளோ வந்து சேல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் பாரிஸில் தான் போய் வாங்குவேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ அங்கே நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த கோல்டன் கலரு ஒரு இது போடுறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி வந்து நான் பேங்கிள்ஸ்க்காக வாங்கி வச்சது தான் நிறைய இருக்குது. சரி இதை கொடுத்து பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி இதே அவங்களுக்கு போட்டு டிசைன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான் இதை நான் போட்டேன். எனக்கு ஒன்றும் அந்த பிரேஸ்லெட் செய்கிறவங்களுக்கு ஒன்றும் இதில் போட்டு பார்த்தேன். இந்த கலருக்கு கோல்டன் கலர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.